இவங்க செலவு செய்வாங்க, ஓகே, அவங்களுக்கு அது இயல்பா இருக்கும், நமக்கு பக்குன்னு இருக்கும். என்ன செலவு செய்யறப்ப உங்களுக்கு பதறும். சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. பால் வாங்குறது அவங்க 10 ரூபாய்க்கு தான் சார் வாங்குவேன். இருக்கிறது 4 பேர், 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா போதும் தானே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவேன் சார் நான். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 4 பேருக்கு எப்படிங்க 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா அவ்வளவுதான் சார் வாங்குவேன் நான். இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. அவங்க 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார். 10 ரூபா பால் ஊத்திட்டு அதுக்கிடையே அந்த கவர் இருக்குல்ல சார், பால் எவ்வளவு இருந்துச்சு அதுக்கிடையே தண்ணி பிடிச்சிருவேன். அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா. ஸ்நாக்ஸ் வந்து ஒரு 150-200 வாங்கினா பரவாயில்ல சார். எப்போ போனாலும் 300-400 இப்படிதான் பக்கு பக்குங்கும். அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு வரப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசுக்கு? சார் அது 1/2 லிட்டர் எனக்கு வேத்துரு சார். அப்படியே போச்சு 1/2 லிட்டர். அப்பனா இன்னைக்கு வந்து 50 ரூபா போச்சு. 5 நாள் 1 வாரம் பால் போச்சு. சரி, என்னால உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சார். அவங்க சொல்றாங்க டோனட்டே வாங்குற, ஒரு 5 ரூபா சாக்லேட் வாங்குற, அதை போய் நீங்க ஏன் கேள்வி கேட்கறீங்க? அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்லாம் ஃபீல் பண்ணனா? நான் அந்த 5 வயசு பையனை வச்சே தான் சொல்றேன். சாக்லேட்டுக்கு நம்ம ஆசைப்படணும் சார். ஒரு விஷயம் பண்றேன், எனக்கு சாக்லேட் கிடைக்குதுன்றது வேற. நான் கடைக்கு போனாலே எனக்கு சாக்லேட் கிடைக்கும்ன்றது அதுல எனக்கு உடன்பாடே இல்லை. யாரா நீ என்ன லூசா? இதெல்லாம் ஒரு லக்ஸுரின்னு பேசுறாங்க, எனக்கு அது புரியவே இல்ல. எனக்கு புரியல, ஏன் ஏதாவது பண்ணாதான் சாக்லேட்? இல்ல புரியல. நமக்கு அப்படிதான் சார் கிடைச்சது ஒரு சாக்லேட். நான் அப்படிலாம் இல்லையே. எனக்கு மாமா சும்மா கடை கூட்டிட்டு போய் மிட்டாய் வாங்கி கொடுப்பேன். புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. சாக்லேட் வாங்கி கொடுக்கறத என்ன அவன் கஷ்டம் தெரிஞ்சுக்க போறான்? நம்ம கஷ்டப்பட்டு தானே வளர்ந்தோம். நம்ம பிள்ளை கஷ்டத்தை காக்கணும், கஷ்டத்தை பார்க்கணும்ன்ற இதெல்லாம் கஷ்டமானே எனக்கு தெரியும். உங்க அப்பா நைட்டு வேலை முடிச்சிட்டு வரல, உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாரா? பரோட்டா வாங்கிட்டு வருவார். பரோட்டா வாங்கிட்டு வருவார். ஆனா இப்பவும் அப்பா வாங்கிட்டு வந்த பரோட்டா மனசுல நிக்குதா இல்லையா? ஆமா. ஓகே சரி. உங்களுடைய ஹெல்த்தி திங்ஸ் அப்படிங்கிற கணக்குப்படி பார்த்தா இந்த சாக்லேட்டை விட பரோட்டா சிக்கல். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த பரோட்டா வாசம். உங்க ஊர் திருநெல்வேலி தானே? ஆமா சார். ரொட்டி சால்னா தாமரை இலை, இது 3 சேர்ந்து ஒரு வாசம் வரும். நீ சொல்றத கேட்கும் போது கொட்டா விட்ட வாயில திருப்பதி லட்டு வந்து விழுந்த மாதிரி அவ்வளவு தெம்பா இருக்கு. உண்மை சார். அது தூக்கத்தோட சாப்பிடும்போது டேஸ்ட், அப்பாவோட ஸ்மெல் எல்லாமே அந்த நல்லா இருக்குல்ல? ஆமா. இவருதான் ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. இது அரை தூக்கத்துல அப்பா ஊட்டி உங்க முகமே இப்பதான் மலர்ச்சி ஆகுது. 32 வயதுல தாமரை இலை வாசமும் பரோட்டாவும் அப்பாவின் உழைப்பின் வாசமும் உங்களுக்கு அப்படி நிக்குதுல மனசுல. இப்ப இந்த அனுபவம் உங்க பிள்ளைக்கு வேண்டாம். உங்க பையனுக்கு 32 வயசாகிறப்ப அவனுக்கு என்ன வாசம் இருக்கும் உங்களை பற்றி? பொரியல் பண்ணவே மாட்டேங்க சார். சாம்பார் ரசத்தோட நிறுத்திடுவோம். அது என்ன தீர போகுது அப்படிங்கிற டைம்ல இன்னும் கம்மி பண்ணிடுங்க. ரசமே வைக்க மாட்டேன், சாம்பாரோட நிறுத்திடுவோம். சாம்பார் சாப்பாடோட நிறுத்திடுவோம். ஊறுகாய் இருக்குல்லன்னு நான் குமார் அவசரப்பட்டிய டீப் ஃப்ரையே பண்றது இல்ல சார். டீப் ஃப்ரை நிறுத்தியாச்சு, வெறும் ஷாலோ ஃப்ரை தான். மனைவின் இந்த கஞ்சத்தனம், இவருடைய இந்த கஞ்சத்தனம் எரிச்சல் ஆகிறது. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன் சார். ஒரு 10 வருஷமா ஒரு ட்ரெஸ்ஸே வாங்கல சார். கண்டிப்பா சார். 10 இயர்ஸ் ஆச்சு சார். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தீபாவளி, பொங்கல், நல்ல நாள், பெரிய நாள் எவ்வளவு இருக்கு. 10 வருஷமா போய் புது ட்ரெஸ்ஸே வாங்கலையாமே. இப்ப இந்த சட்டை பேண்ட் எப்ப எடுத்தது இப்ப போட்டிருக்கது? ஆக்சுவலி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப வருஷமாச்சு சார். நிறைய வாட்டி போட்டாரு. என்னடி இது? இப்ப இது எடுத்து எத்தனை வருஷம் இருக்கும் சார்? எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 இயர்ஸ் இருக்கும். 10 வருஷமா ஏன் ஒண்ணு வாங்காம இருக்கணும்? ஒண்ணு வாங்கிட்டா தான் என்ன? இதுல 2 விஷயம் புரியுது. என்னன்னு கேட்டா 15 ஆண்டுகள் துணி உழைக்குதுங்கிறதே நல்ல தகவல். ரெண்டாவது, இந்த சட்டை பேண்ட போறதுக்காகவே நீங்க எவ்வளவு காலமா டயட்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. வந்து ஒரு 9 மந்த் பேபி இருக்கு. ஸோ அந்த பேபிக்கு வந்து டாய்ஸ் வாங்குறதா இருந்தா பேட்டரி டாய்ஸ் வாங்க மாட்டாரு. வாங்கி கொடுத்தாலும் அதை யூஸ் பண்ண மாட்டாரு. இல்ல இப்ப யாராச்சும் ஒரு கிஃப்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல இருக்க அந்த பேட்டரியை வந்து எடுத்து வச்சுப்பாரு. யோ ஏன் இப்படி சீப்பா பண்ணிட்டு இருக்க? நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பைனாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.